எத்தனை பேர் நம்புறீங்க இந்த விடுதலை கூடத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே? நான் எப்படி சொல்கிறேன், பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்களேன். விடுதலை கூடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார், உங்களை கொண்டும் அநேகருக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நல்லா கையை தட்டி ஏசப்பாக்கு தேங்க் யூ ஜீசஸ். நான் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்துக்கு கூடி வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி ஓடி வருகிறார். என்னால் வேதம் சொல்லுகிறது, எங்க 2-3 பேர் என் நாமத்தை நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர். ஆமீன். நம்முடைய மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் நல்ல கையை தட்டி, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை ஆமாமா, ஆராதனை உமக்கே. அப்படி இருக்கிறது எழுப்பி நின்று ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, உமக்கே. நல்ல 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 ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே. Come on church, ஆராதனை
உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே 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 சொல்லுங்க ஆராதனை உமக்கே எஸ் 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 ஆராதனை உமக்கே இன்னும் சத்தம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 உங்களுக்கு தான் சொல்லுங்க உங்களுக்கு ஆராதனை கமான் சர்ச் கமான் எல்லா வாய திறந்து ஆராதனை புதிய மத்தியில வாசம் செய்கிறவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு என்பலனே என் கோட்டை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆமா தானே எஸ் உங்களுக்கு மட்டும்தான் எங்க ஆராதனை என்பலனே ஆராதனை ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தாப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்தவரே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் உருவாக்கும்
யெகோவா மெக்கானி ஆராதனை உமக்கு உருவாக்கும் தெய்வம் யெகோவா மெக்கானி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தான். நல்ல கையை உயர்த்தி எஸ் தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு தான். நீங்க மட்டும் சொல்லுங்க ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆமென் துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து எஸ் தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க உங்களுக்கு தான். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு ஆராதனை. கமான் கமான். ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு. இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாளில் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு மட்டும்தான்பா. ஆராதனை கமான் கமான் கமான். ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் மத்தியில் நீங்க வாங்க. உங்க மகிமையால் எங்களை மூடுங்க. நல்ல நல்ல கையை தட்டி மகிமையா உங்க மகிமையால் எங்களை மூடுங்கப்பா. எங்களை மூடுமே. எங்க சபையிலே நீர் வாருமே உங்க மகிமையால் எங்களை மூடுமே. என் சிரிப்பிலும் மலைமலையுடே அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை
துதிக்குதே. உன் கரம் என்னை அழைக்கு, சிரிப்பிலும் உடையுதே. என்னை அறிபவர் நீ ஒருவரே, என் அழுகையும் உம்மை துதிக்குதே. உன் கரம் என்னை அழைக்குதே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு மட்டுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி, கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை. சத்தமா சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு மட்டுமே, உங்க ஒருவருக்கு ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் என்னுடைய இடத்துல உட்கார்ந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய சபைகளில் ஏசி இருக்கும், பெரிய பெரிய சர்ச் இருக்கும், பெரிய டிவி இருக்கும். ஆமென். ஆனால் ஜனங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க, ஏசப்பா பாடவே மாட்டாங்க. பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஆனால் நம்ம சர்ச்சில் ஏசி இல்லை, ஆனால் ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் எப்படி நம்புவேன்? நான் ஆராதிக்கிறத பார்த்து, நான் பாடுறத பார்த்து தாவீதே பொறாம பண்ணும். யாரா இவன் நம்மளை விட சூப்பராக, யாரா இந்த ஆரோன் பலன் நமக்கே டஃப் கொடுக்குறேன்னு ஆராதிக்கிறது எல்லாமே. தாவீது வாழ்ந்த காலகட்டத்தில் ஆராதிக்கும் போது அவன் தாவீது எப்படின்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே பாடிட்டே இருப்பான். பாடுறதுல பைத்தியக்காரன். சத்தமாக சொல்லுங்களேன், பாடுறதுல. ஸோ நான் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல வெறிய. ஐ மீன் பாடிட்டே இருப்பேன், துதிச்சுட்டே இருப்பேன். ஐ மீன் சில நேரங்களில் என்னுடைய உள்ளம் ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. மேலேருந்து ஒரு நாள் எப்படி சொல்லுவேன், தாவீதுக்கும் ஆரோன் பாலாக்கும் போட்டி வச்சு ஆராதிக்கிறதுல கண்டிப்பாக ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஆரோன் பாலா தான் ஜெயிப்பேன். ஆமென். ஏன்னா எனக்கு ஆண்டவர் பயங்கர பாருங்களேன், தாவீதுக்காக ஏசப்பா மறிக்கலை, ஆனால் எனக்காக ஏசப்பா மறிச்சிருக்கிறார். தாவீதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் நமக்காக பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாத அவனாலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்ல முடியும்னா, எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு. அதனால கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நல்ல ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகளை செய்வதற்கு முன்னாடி நல்லா என்ன கவனிங்க, சில காரியங்களை சிலருடைய வாழ்க்கையில் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல சில வார்த்தையை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? முதல்ல இதை நான் உனக்கு செய்வேன். ஐ மீன் உதாரணத்துக்கு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். முதல்ல வார்த்தை வந்துச்சா வெளிச்சம் வந்துச்சா? சொல்லுங்க. முதல்ல என்னை தேடி வார்த்தை வரும். அப்படி கை வச்சுருங்க. என்னை தேடி வார்த்தை வரும். ஏசப்பா சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, சொல்லாதவங்களை ஆசீர்வதிக்காதீங்க. சொல்லுங்கள், என்னை தேடி வார்த்தை வரும், என் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் வரும். நம்புறவங்க சத்தமாமே. இப்போ ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வார்த்தை வந்துச்சா இல்லை ஈசாக்குடைய எலும்புகள் உருவாச்சா? சொல்லுங்கள் முதல்ல. அப்போ நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்ன செய்ய போகிறார் என்கிற வார்த்தை முதல்ல வரும் நம்புகிறேன். அந்த வார்த்தை வரும்பொழுது யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லி கேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமாம், ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த வசனத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்று பலிபீடத்தில் நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்கிறவங்க அப்படியே படிக்கும் போதே ஆமேன்னு சொல்லிடணும். சரியா? நிறைய பேர் புதிய ஏற்பாடுல தேடிட்டு இருக்கீங்க யோபு, அப்படி தானே? எல்லாரும் அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்கக்கா. நிறைய பேருக்கு டவுட், யோபுன்னு ஒரு புஸ்தகம் இருக்கா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. 665வது பேஜ் நம்பர், 665வது பக்கத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாரும் வாசிக்கலாமா? சத்தமா எல்லாரும் மொத்தமா கேட்கல, படிக்கலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். தேவன் தம்முடைய சத்தத்தை
ஆச்சரியமான விதமாய் அவர் குமுற பண்ணுகிறார். கேட்கல. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் செய்யுங்கப்பா, சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு செய்யாதீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். சொல்லுங்க, யார் செய்கிறார்? அதாவது நான் ஜெபிக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் சாதாரண அற்புதம். சொல்லுங்க, சாதாரண அற்புதம். சொல்லுங்க, சாதாரண அற்புதம். ஆனால் நான் ஜெபிக்காத சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது என்று சொன்னால் அதற்கு பெயர் கிரகிக்க முடியாத அற்புதம். ஆமென் சொல்றவங்கள மட்டும் பாருங்கப்பா. நான் எதிர்பார்க்கிறது என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அது நடந்துச்சுன்னா அதுக்கு பெயர் சாதாரண அற்புதம். சொல்லுங்க, சாதாரண அற்புதம். ஆனால் எதிர்பார்க்காத சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு பெயர் கிரகிக்க முடியாத அற்புதம். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் கூட பிறந்த உறவுகள் அல்ல, என்னுடைய பேக்ரவுண்ட் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறது அவர் பெயர் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அற்புதங்களை. ஹல்லேலூயா. சத்தமா கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. கிரகிக்க முடியாத அதிசயங்களை நான் பார்க்க போறேன், கிரகிக்க முடியாத அற்புதங்களை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆமென். ஆண்டவர் நம்ப முடியாத அளவுக்கு அதிசயம் செய்யறாரு தெரியுமா? அதுக்கு பெயர் தான் கிரகிக்க முடியாத அற்புதம். ஆமென். எங்கள் அம்மா உருவானதுக்கு அப்புறம் நான் பிறந்திருந்தா, என் கருவை ஏசப்பா அதுக்கப்புறமா பார்த்துருந்தா அதுக்கு பெயர் சாதாரண அற்புதம். ஆமென். ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கருவில் மறைஞ்சிருக்கிற என் கருவை கர்த்தர் பார்த்தார் தெரியுமா? அதுக்கு பெயர் கிரகிக்க முடியாத அற்புதம். சத்தம் ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏசப்பா இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா? எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? சத்தமா 3.5 வருஷம். சொல்லுங்க. ஏசப்பா ஊழியம் செஞ்ச 3.5 வருஷ காலகட்டத்தில் ஏசப்பா நிறைய அற்புதங்களை செஞ்சார். பார்க்க முடியாதவங்களை பார்க்க வச்சார், கேட்க முடியாதவங்களை கேட்க வச்சார், நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சார், வாழ முடியாதவங்களை செஞ்சாரா? உங்களுக்கு தெரியுமா ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்னன்னு? சத்தமா? ஏசப்பா செஞ்ச ஃபர்ஸ்ட் அற்புதம் அப்படிதானே? அவர் செய்த முதலாம் அற்புதம். ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணியை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றிருக்க எங்கேயாவது மாற்றிருப்பாரா? பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசம் மாற்றினாரா? சொல்லுங்கள், மாற்றினாரா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா இல்லை சொல்லுங்கள். இல்லை. ஆமாம் இல்லை. ஆமாம் இல்லை. எங்கேயுமே என்ன பண்ணல ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமாய். அப்படின்னா ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினது ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். அப்படி தானே? அப்படி நான் பார்க்குறேன். அந்த முதல் அற்புதத்தை கர்த்தர் செஞ்சது இது வரைக்கும் யாருக்குமே செய்யாத புது அற்புதம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் அற்புதம். சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. சப்பா பக்கத்தில் கை பிடிக்காதவங்கள விட்டுருங்க. அவங்க கையை நீங்களும் பிடிக்காதீங்க. கையை பக்கத்தில் பிடிச்சி அவங்க கை நீங்கள் பிடிங்க. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற முதல் அற்புதம் யாருக்குமே செய்யாத புது அற்புதமாக இருக்க போகிறது. அதுக்கு பெயர் தான் கிரகிக்க முடியாத அற்புதம். கட்டணம் கை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. கமான் கமான். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. ஆராதனை ஆராதனை. என் சிரிப்பிலும் வலிமறையுதே அதை அறிபவர் நீ ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே. உன் கரம் என்னை. சிரிப்பிலும் வலிமறையுதே அதை அறிபவர் நீ ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே. உன் கரம் என்னை அணைக்குதே. ஆராதனை. கமான். ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு. ஆராதனை
11வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க போகலாம். யோவான் 11வது அதிகாரம். எல்லாரும் பைபிள்லேயே யோவான் 11 திருப்பி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அப்படி 1வது வசனத்தை வாசிக்கலாமா? மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். ஆமேன். கதை நல்ல கவனிங்க. மரியாள், மார்த்தாள், லாசரு என்று 3 பேரை உள்ளடக்கி ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டு வந்தது. இந்த குடும்பம் வாழ்ந்த கிராமத்துடைய பெயர் என்னதுன்னா பெத்தானியா. சொல்லுங்க, என்ன கிராமம்? சத்தமாக சொல்லுங்க, என்ன கிராமம்? அப்போ அந்த பெத்தானியா கிராமத்தில் யார் வாழ்ந்தா? மரியாள், மார்த்தாள். ஆமாம். இப்போ இந்த பெத்தானியா கிராமத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் பர்டிகுலராக இந்த குடும்பத்தோட பேரை மட்டும் என்ன பண்ணியிருக்காரு? எழுதி வச்சிருக்கிறார். ஆமாம் தானே? ஸோ இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா 2வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பரிமள தைலம். நல்லா கவனிங்க. இந்த மரியாள், இந்த மார்த்தாள், இந்த லாசரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா கர்த்தருக்கு பரிமள தைலங்கள் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. சொல்லுங்க, அந்த மரியாளே. எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தை பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் என்ன பண்றாங்களாம்? ஏசப்போடைய பாதத்தை. இதுக்கு முன்னாடி யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களா? ஏசப்போடைய பாதத்தை தன்னுடைய தலை முடியினால் தொடச்சிருக்காங்களா? யாராவது பண்ணியிருக்காங்களா? பழைய ஏற்பாடு யாராவது பண்ணியிருக்காங்களா? புதிய ஏற்பாட்டில் யாருமே என்ன பண்ணதில்லை. நான் இதை படிக்கும் பொழுதுலாம் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா இது வரைக்கும் யாருமே ஆண்டவர் மேலே காட்டாத ஒரு லவ், ஒரு வித்தியாசமான லவ் இல்லை. இது வரைக்கும் யாருமே கர்த்தருடைய பாதத்தில் பரிமள தைலங்களை ஊற்றி தன்னோட தலைமயிரினால் தொடச்சது அப்படின்னா எத்தனை குடும்பங்கள் இந்த பெத்தானியா கிராமத்தில் வாழ்ந்தாலும் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இயேசு மேலே பயங்கர லவ். இந்த வாடப்பாடியில் எத்தனை கிராமங்கள் எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு தான் ஏசப்பா மேலே பயங்கர லவ்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்போ கை தூக்காதவங்களும் லவ் இல்லை, அப்படி தானே? கை தூக்காதவங்களும் திரும்ப கேட்குற முதல்ல என்ன சரிங்களா? இந்த வாழப்பாடி கிராமத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் எங்கள் குடும்பம் மட்டும்தான் ஏசப்பாவை ரொம்ப 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 லவ் பண்ணுது. இப்போ எது கை தூக்குனீங்க? சும்மா தூக்குனீங்களா? எல்லாரும் தூக்குனாங்கன்றதுக்கு தூக்குனீங்களா? இல்லை உண்மையாகவே தூக்குனீங்களா? ஏசப்பா லவ் பண்ணுறீங்களா? நான் ஏசப்பாவை லவ் பண்ணுறேன். அதே அதிகாரத்தோட 5வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பெத்தானியா கிராமத்தில் இந்த குடும்பம் ஏசப்பா மேலே அன்பா இருக்கிறது. இயேசுவும் இந்த குடும்பத்து மேலே அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நானும் ஏசப்பா மேலே ரொம்ப அன்பா இருக்கிறேன். சொல்றவங்கள மட்டும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க. எக்ஸ்ட்ரா ஏசப்பா சொல்லுங்க. நானும் ஏசப்பா மேலே அன்பா இருக்கிறேன். ஏசப்பாவும் எங்க குடும்பத்து மேலே அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென். அதனால தான் எத்தனையோ பேர் உங்கள் கிராமத்தில் வாழ்ந்த பொழுது நீங்கள் மட்டும் சபைக்குள்ளே உட்காந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களுக்குலாம் இயேசு பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசுவை தவிர வேறு யாரையுமே பிடிக்கல. நல்ல கையை தட்டி அவங்க கருவை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் கருவையும் என் கருவையும் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார் அவருக்காய் வாழ்வதற்காக. என் குடும்பத்தில் என் கூட பிறந்தது எத்தனையோ பேர் இருந்தாலும் என் கருவை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். என் நண்பர்கள் எத்தனையோ பேர் ஒன்றா சுற்றி விளையாண்டாலும் என்னை மட்டும் கர்த்தர் தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ என்னை அதிகமாக நேசிக்கிறான்னு தான் அர்த்தம். சத்தமாக சொல்லுங்களேன். மற்றவனுக்கு கிருபை இல்லைனா எனக்கு கிருபை இருக்குது. மற்றவனுக்கு அபிஷேகம் இல்லைனா எனக்கு அபிஷேகம் இருக்குது. மற்றவன் மேலே தெய்வ திட்டம் இல்லைனா என் மேலே தெய்வ திட்டம் பெருசாக இருக்கு. எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தட்டி தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்பமும் இயேசு ரொம்ப நேசிக்கிறது. சொல்லுங்க, எங்க குடும்பமும் இயேசு நேசிக்குது. இயேசுவும் எங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீர். ஒரு முறை ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் பிறந்த இன்னும் யாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. ஆமீன்.
ஆனால் அவங்க வயிற்றுல பிறந்த என்ன எப்படி ஆண்டவரே நீங்கள் ஒரு ஊழியக்காரனா செலக்ட் பண்ணீங்க? ஒருவேளை எங்கள் அம்மா விசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஒரு பாஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட், ஓகே. எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஜெபிக்கிற ஒரு அம்மாவாக இருந்தால் பரவாயில்ல ஏசப்பா, அவங்க வயிற்றுலேருந்து அவங்க கருவிலேருந்து பிறந்த என்ன நீங்கள் ஊழியக்காரனா மாற்றிருக்கிறீங்க. ஆனால் எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கவே இல்லை. ஆமேன். அவங்க வயிற்றுல பிறந்த என்ன எப்படி ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவருடைய பதில் எதுவாக இருந்துச்சு? இந்த உலகத்திலேயே பேசுகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டுமே. நீ கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே. டேய், உங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற உங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ள ஒளிந்திருக்கிற உன் கரு மேலே தானே என்னுடைய முழு கவனமும். சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அம்மா இல்லாமல் எப்படியா புள்ள வந்தாங்கன்றது உலக கணக்கு. ஆமேன். இல்லை, அம்மா இல்லாமல் எப்படியா, அம்மா இல்லாமல் புள்ள வந்துட்டாங்களான்றது உலக கணக்கு. பிள்ளைக்காக தான் அம்மாவே வந்தாங்கன்றது பரலோக கணக்கு. கையை தற்றவங்களை மாற்றும். ஆமேன். ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எல்லாம் என் தாய் உருவாகும். எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். என் கருவை கண்டவரே, என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. நல்ல கையை தட்டி எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும். பெயர் சொல்லி எஸ் எஸ் என் தாய் உருவாகும் முன், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல நல்ல கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாக்கப்படல, தசைகள் எதுவுமே உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே என் மேல தரிசனத்தை கர்த்தர் உருவாக்கினார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகலே. எலும்புகள், நரம்புகள், தசைகள் உருவாகல. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஆமா, எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் கருவை கண்டீரையா.
கிராமத்தில் இந்த குடும்பம் ஏசுவை ரொம்ப நேசிக்கிற குடும்பமாக இருந்துச்சு. ஏசப்பா எப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு போனாலும் பெத்தனை கிராமத்துக்கு ஏசப்பா எப்பெல்லாம் போனாலும் அப்பெல்லாம் அவர் ஆசையோடு அன்போடு கூட வரவேற்கிற ஒரு குடும்பம் தான் இந்த மரியாள் குடும்பம். ஆமென். இந்த குடும்பம் மட்டும் இயேசுவை நேசிக்கல, ஏசப்பாவும் இந்த குடும்பத்து மேலே பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. நல்லா கவனிங்க, தேடுகிறவங்களுக்கே ஒரு நன்மையை என்ன பண்ணக்கூடாது, அப்போ நேசிக்கிறவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது. ஆமாம் தானே, ஆமாம் தானே. ஆனால் பாருங்களேன், இந்த வசனத்தை, இதோட வசனத்துடைய கீழ்ப்பகுதி, 2வது வசனத்துடைய கீழ்ப்பகுதி படிங்களேன். கர்த்தருக்கு பரிமள தைலங்களை பூசி அவருடைய தலைமயிரினால் கர்த்தருடைய பாதத்தை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரன் லாசரு வியாதியாயிருக்கிறான். ஆண்டவரே, உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பம், நீங்களும் இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க. ஆமென். நீங்களும் இந்த குடும்பத்தை லவ் பண்ணுறீங்க, இந்த குடும்பம் உங்களை லவ் பண்ணுது. தேடுறவங்களுக்கே ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நேசிக்கிற குடும்பத்திலிருந்து எதுக்கு ஆண்டவரே ஒருத்தனுக்கு வியாதி வரக்கூடாது தானே? ஆமென். இப்போ நான் எப்படி ஒருத்தனுக்கு வியாதி வந்துச்சு, எங்கே போகணும், யார்கிட்ட போகணும்? ஹாஸ்பிட்டலில் போகணும், டாக்டர்கிட்ட போகணும், அப்படி தானே? அதான் நான். ஆனால் இந்த குடும்பம் யார்கிட்ட போகிறாங்க தெரியுமா? 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். நல்ல கவனிங்க, வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட தான் தேடி போகணும். ஆனால் இந்த அம்மாவுடைய நம்பிக்கை, டாக்டரை விட என் இயேசு பெரியவர், மருத்துவமனைகளை விட என் இயேசு பெரியவர். இயேசு மேலே எவ்வளோ லவ் இல்லை? ஆமென். இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்டவரே, லாசரு வியாதியாக இருக்கான்னு சொல்லி அனுப்பல. நீ யாரை ஸ்நேகிக்கிறீங்களோ, நீ ஸ்நேகிக்கிற லாசரு, நீ அன்பா இருக்கிற லாசரு, ஆமென், நீ யார் மேலே ரொம்ப கிருபை, ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்களோ அந்த லாசரு வியாதியாக இருக்கிறான். பாருங்களேன், இந்த வார்த்தையை உடைக்குது. அப்படி தானே? லாசரு வியாதியாக இருக்கிறன்றது நார்மலான வார்த்தை. ஆனால் இவங்க எப்படி சொல்லி அனுப்புகிறாங்க? நீ ஸ்நேகிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான். ஆமென். இந்த வார்த்தையை உடைக்குதில்ல. நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ ஆண்டவரே, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவன் தான் லாசர் எப்படி இருக்கிறான்? ஆண்டவரே, உங்களை லவ் பண்ணுற ஒருத்தன், நீங்களும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதி ஏன் ஆண்டவர்? எதுக்காக திடீர்னு வியாதி? இந்த வார்த்தை கேட்டு நான் படிக்கும்பொழுது ஏசப்பா உடனே ஓடி வந்து, நான் நேசிக்கிற குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா உடனே பக்கத்தில் வந்து நிற்பன்னு சொல்லி உடனே ஓடி வந்து சுகத்தை கொடுப்பார் நினைச்சு கீழே படிச்சுட்டே வந்தார். 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷத்தை படிங்களேன். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிற சில ஜெபங்களை இயேசு கேட்ட பொழுது, என் கண்ணீரை அவர் பார்த்த பொழுது, என் கூக்குரலை அவர் கேட்ட பொழுது, என்னுடைய அழுகையை அவர் பார்த்த பொழுது, என்னுடைய அவமானங்களை அவர் பார்த்த பொழுது, நான் நேசிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற வியாதி, வறுமை, கஷ்டம், தரித்திரம், அவமானம், பாடுகள், நிந்தைகள், ஏமாற்றங்கள் எதுவுமே இது மரணத்திற்கு ஏதுவாய் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல ஹல்லேலூயா. அப்படின்னா லாசருவே, உனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி மூலமாய் நீ மரணத்தை பார்க்க போகிறது இல்ல, உனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி மூலமாய் நீ மகிமையை பார்க்க போற. சத்தம் ஆமென். நீங்க சந்திக்கிற இந்த அவமானம் உங்களை மூழ்கடிக்க போறது அல்ல, நீங்க சந்தித்த இந்த தோல்வி உங்களை வெட்கப்பட விட போறது இல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சொல்றேன். இதன் மூலமாய் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்கள் என்று, ஆமென், அந்நியர்கள் பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே நம்புறவங்க கையை தட்டி ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த படுக்கை, ஏன் இந்த ஏமாற்றம், இது மூழ்கடிப்பதற்காக அல்ல, உங்களை எழுப்பி பிரகாசிக்க வைப்பதற்கு. நம்புறவங்க கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நேசிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தனுக்கு வியாதி ஏன் ஆண்டவரே? எவ்வளோ அன்பு பாருங்களேன், ஏசப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன். டாக்டர்கிட்ட போனால் உடனே சுகமாக்கிடலாம், ஆனால் டாக்டர் நம்பல, இயேசுவை நம்புகிறேன். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு இயேசு மேலே 100% நம்பிக்கை இருக்குது? இந்த பாதி ஆக்டிங்லாம் இல்லை, 100% எனக்கு இயேசு தவிர. ஆமென். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர. இப்படி சொல்கிறேன், என் கையில் ஒரு பொருள் இருக்குன்னா, ஆமென், அது ஏசப்பா தராமல்
பரத்திலிருந்து வராமல் என் கைக்கு ஒரு பொருளும் வராதுன்னு நீங்கள் நம்புறீங்க தெரியுமா? இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பூரண விசுவாசியாக மாறுவீங்க. நான் அதை பார்த்து இதை பார்த்து ஏங்க மாட்டீங்க, அது வரலையே இது வரலையே கொடுக்க வழியில் போகலாமா, அப்படி இல்லை இல்லை. என் தேவன் அனுமதிக்காமல் என் கைக்கு ஒன்றுமே, ஆமீன் சொல்லுங்கள். கைக்கே ஒன்றும் வராதுன்னா என் தேவன் அனுமதிக்காமல் என்னுடைய சரீரத்துக்கு ஒன்றும் வராது. என் தேவன் அனுமதிக்காமல் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா என் தேவன் அனுமதிக்காமல் இந்த தோல்வி வராது. என் தேவன் அனுமதிக்காமல் இந்த கசப்பு, இந்த ஏமாற்றங்கள் வராது. என் தேவன் அனுமதிக்காமல் இந்த பிரிவுகள் வராது. நான் சொல்கிறேன், அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே உட்காந்து ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செய்கிறாங்க எல்லாமே யாருக்கு தெரியும். ஒரு முறை நூற்றுக்கு அதிபதினு ஒருத்தன் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துறேன் நல்ல ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரர் ரொம்ப கொடி வேதனையாக இருக்கிறான். நீங்கள் இங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவன் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரன் இந்த நூற்றுக்கு அதிபதி ஏசப்பா கிட்ட சொன்னானா ஏசப்பாவும் ஒரு வார்த்தையை சொன்னாரா, அவனுக்கு சுகமாச்சா? ஆமீன். இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே, நீங்கள் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொன்னீங்க, கப்பர்நகூமில் இருக்கிற அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை நீங்கள் வீட்டுக்கு போய் சுகமாக்கலை, தூரமாக இருந்தீங்க. ஒரு இன்னைக்கு கூட ஊழியத்தில் பிஸியாக இருக்கலாம், ஏசப்பா தூரமாக இருக்கலாம். நீங்கள் வந்து தான் இந்த பெத்தானியாவுக்கு நீங்கள் வந்து தான் சுகத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் நம்பிக்கை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கள்லாம் வார்த்தை மேலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டா போதும். அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. கானானை பார்க்க போகிறேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, முன்னாடி செங்கடல் வந்தாலும் பயப்பட மாட்டேன், முன்னாடி எரிகோ வந்தாலும் பயப்பட மாட்டேன், முன்னாடி யோர்தான் வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் தாண்டி இதை விட பெருசு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவர் செய்கிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க செஞ்சீங்களே, கண்டிப்பா என் சகோதரனுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ரைட்டா தப்பா? மற்றவங்களுக்கு ஏசப்பா செஞ்சாருன்னா கண்டிப்பாக எனக்கும் செய்வார்ன்ற அப்படின்னு எதிர்பார்க்கறது ரைட்டாக தப்பா? ஸோ இந்த அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக ஏசப்பா ஊழியத்தில் பிஸியாக இருந்தாலும் இல்லை தூரமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லுவார். கண்டிப்பாக என்னுடைய சகோதரன் சுகமாவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. லாசருக்கு சுகமாகிற மாதிரியே ஓடி வந்து சொல்கிறாங்க, அம்மா லாசருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இன்னும் பைத்தியக்காரத்தனமாக இயேசுவை நம்பிட்டு இருக்கிற, இயேசு செய்வார், இயேசு அற்புதம் பண்ணுவார். இது வரைக்கும் தான் ஒன்றும் செய்யலையே பாருங்கள். எப்போ சொல்லி அனுப்புனீங்க, எப்போ நீங்கள் ஜெபிச்சிங்க, எப்போ கண்ணீரை வடிச்சிங்க, எப்போ உங்களுடைய பிரச்சனை ஆண்டு தெரியப்படுத்துனீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு வரல, ஒரு வார்த்தை அனுப்பல, ஒரு மாற்றமும் இல்லை. இன்னுமா அவரை நம்புறீங்க? இப்போ கூட சொல்லுங்கள், அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக சுகமாயிடுவான். இல்லை, கண்டிப்பாக என் நேசர் என்னை தேடி வருவார். ஏன்னா அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரியா. நானும் அவர் ரொம்ப எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கள் அப்பாவை விட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எங்கள் அம்மா விட ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை விட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறத விட ஏசப்பா என்னை 1000 மடங்கு அதிகமாக நேசிக்கிறான். ஆமீன். கையை தட்டி அம்மா நீங்கள் இப்போ சொன்னால் கூட தூக்கிட்டு போய் இல்லை என் நம்பிக்கை இயேசு மேலையா, கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை நிச்சயம் சேர்த்து கொள்வார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் என்னை சேர்த்து கொள்வார். நேரம் ஆயிட்டே இருக்கு, லாசருக்கு சுகம் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறான், அம்மா லாசர் செத்தே போயிட்டான். இந்த அம்மா கண்கள்லேருந்து கண்ணீர் வரல. ஆமீன். இயேசு மேலே நம்பிக்கை வருகிறது. சத்தமாக சொல்லுங்களேன். செத்து போனா என்னையா, நான் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எந்த நிலைமையிலும் அற்புதங்களை செய்ய முடியும். எந்த நிலைமையிலும் அவரால் உயர்த்தி வைக்க முடியும். யாரையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். ஒரு முறை இந்த 12 வயசு சிறு பொன் எவீரருடைய மகள் செத்து போயிட்டா, அப்படித்தானே தெரியுமா? ஏசப்பா நேராக வீட்டுக்கு வந்தார். அந்த பெண்ணோட கையை பிடிச்சி, சிறு பெண்ணே எழுந்துரு, தலித்தாகுமி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாரா? எப்போது? அந்த பொண்ணு செத்து போய்
அந்த பொண்ணுடைய உயிர் அந்த பொண்ணுடைய உடலை விட்டு வெளியில் போயிடுச்சு. இப்போ அந்த பெண்ணை ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்குறாங்க. இல்லை மேலே அடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த பெண்ணை சுற்றி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தானே? தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சதான் நான் சொல்கிற கதை உங்களுக்கு புரியும். இப்போ தெரியுதா? தெரியுதா இல்லை புரியுதா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த 12 வயசு சிறு பெண்ணுடைய வாழ்க்கையில் செத்து போனதுக்கு அப்புறமும் இயேசு வந்து கையை பிடிச்சி தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்துன்னு சொல்லி தூக்கி விட முடியும்னா கண்டிப்பா என் தம்பியையும் என் சகோதரனையும் ஏசப்பா வருவார், கையை பிடிப்பார், தலித்தாகுமேன்னு தூக்கி விடுவார். நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேயா. ஏன்னா என் நம்பிக்கை என் படிப்பு மேலே இல்லை, என் நம்பிக்கை என் பேக்ரவுண்ட் மேலே இல்லை, என் நம்பிக்கை என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மேலே இல்லை, என் நம்பிக்கை இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்ன வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமீன். எல்லாரும் சொல்றாங்க பைத்தியமானி பைத்தியமானி. சில நேரங்களில் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். ஆமீன். அப்படிக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் பைத்தியம் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்குது பைத்தியம், எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டே இருக்குது பைத்தியம், எப்போ பார்த்தாலும் ஜபன் போயிட்டே இருக்குது பைத்தியம். எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க அப்படி பேர் பைத்தியன்ற பட்டம்? கையை உயர்த்தி காட்டுங்களேன். அடி அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்களா பைத்தியம் தான்? மீன் இந்த கையை தூக்குவங்களுக்காக நான் ஏசப்பா துதிக்கிறேன். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்த என்ன மாதிரி உங்களை மாதிரி பைத்தியங்களை தான் கத்த செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்லலாம், இது வரைக்கும் என்னை பார்த்து பைத்தியம்னு யாருமே சொன்னதில்லையா? நான் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டு. அப்படி யாராவது இருப்பீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லணும். ஏசப்பாவுடைய பைத்தியம். ஆமீன். அப்படி பைத்தியமாக மாறினா தான் ஏசப்பா அநேக பைத்தியங்களை தெளிவிக்கிற வைத்தியமாய் உங்களை கையில் எடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா பாருங்களேன். இப்போ லாசரு செத்துட்டான்ற செய்தியை கேட்டு அந்த பெத்தானியா கிராமம் முழுக்க செய்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு அம்மா சபைக்கு போவாங்க தெரியுமா, ஏசு நம்புவாங்க தெரியுமா, ஏசுடைய பாதத்திலே உட்காந்துருப்பாங்க தெரியுமா. அவன் குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பரவ ஆரம்பிச்சிச்சு. பெத்தானியா கிராமத்தை தாண்டி பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ஓடி வராங்க. லாசருடைய இந்த டெட் பாடியை பார்த்து கண்ணீர் வெடிச்சு ஆறுதல் சொல்லணும் ஓடி வராங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய பார்வை மட்டும் ஓரமா வாசப்படி நின்று ஏசப்பா வருவாரா, ஏசப்பா வராரா, ஏசப்பாட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறையா, ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஏசப்பா கிட்ட கண்ணீர் வெடிச்சிருக்கிறேன், ஏசப்பாட என்னுடைய பாடுகளை நான் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் ஏசப்பா பாதத்தில் வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக ஏசப்பா என்னை தேடி வருவார். எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் இயேசுவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமீன். எத்தனை பேர் இயேசுவை நோக்கி பார்க்குறீங்க? நீங்கள் தான்ப்பா ஏதாவது செய்யணும், நீங்கள் தான்ப்பா ஏதாவது செய்யணும். ஆமீன். அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி தேங்க்யூ ஜீசஸ். எலும்புகள் உருவாகல, கண்ணை மூடி நரம்புகள் எஸ் 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 தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவில, தரிசனம் உருவா. நல்ல கையை உயர்த்தி இயேசு பார்த்து, ஓ தரிசனம் உருவானது தாய் கருவில. எஸ் தேங்க்யூ 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 தேங்க்யூ. தரிசனம் உருவானது, தரிசனம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதோ. ஆமாமா எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதோ. என் தாய் உருவாகுன்னே, என் கருவை கண்டவரே, என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும். தேங்க்யூ ஜீசஸ். பெயர் சொல்லி அழைத்தீ. ஹல்லேலூயா. ரொம்ப லேட்
லேட் ஆகிட்டே இருக்கு, ஏசப்பா வர மாதிரியே தெரியல, ஏசப்பா ஜெபத்துக்கு பதில் தர மாதிரியே. ஒரு வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவார்னு நினச்சேன், வார்த்தையை அனுப்பி சுகமாக்கல. சரி இப்போ செத்து போயிட்டானே, அந்த எவருடைய மகளை அவர் ஏசப்பா வந்து தூக்கி விட்டாரு டெட் பாடியாக இருக்கும்போது, இப்போ கண்டிப்பாக தூக்கி விடுவார்னு நினச்சேன். இப்போது ஏசப்பா வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குமா. இன்னும்மா பைத்தியக்காரத்தனமாக அவர் நம்பிட்டு இருக்கிற. பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்டர் அடக்கம் பண்ணுறதுக்கு. ஆமீன். பாடியில் தூக்கி வச்சுட்டு இப்போ சுடுகாட்டுக்கு நேராக தூக்கிட்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. இந்த அம்மாவுக்கு திரும்ப ஒரு நம்பிக்கை இயேசு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு முறை ஒரு வாலிபன் செத்து போயிட்டான். ஆமீன். நாயினொரு விதவையுடைய மகன் செத்து போன உடனே அவனை பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம் தானே? ஏசப்பா பாடையை தொட்டு அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தார். அப்படின்னா ஏசப்பா என் முதல் நம்பிக்கை, நீங்கள் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவீங்க என்னோட முதல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தோற்று போயிடுச்சு. அந்த நம்பிக்கை வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்கலை. இல்லை ரெண்டாவதா, என் வீட்டில் இருக்கும்போதே பாடி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தேடி வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவீங்கன்னு நினச்சா அப்பவும் வரல. இப்போ மூணாவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது ஏசப்பா, இது கடைசி நம்பிக்கை. ஏன்னா இதுக்கு மேலே ஏசப்பா அற்புதம் செஞ்சதை இந்த குடும்பம் என்ன பண்ணல. ஆமாம் தானே? ஏசப்பா வார்த்தை அனுப்பி சுகமாக்கி இருக்கிறார். அடுத்து செத்து போன இடத்துல தலித்தாக்குமி சிறுப்பனே இழந்தனே கையை பிடிச்சி தூக்கி விட்டு சுகமாக்கி இருக்கிறார். அடுத்து பாடியில் தூக்கிட்டு போகும்போது வாலிபனை தொட்டு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசு கிரகிக்க முடியாத அற்புதங்களை செஞ்சது என்னன்னா, வாலிபனை பாடியில் தூக்கிட்டு போகும்போது இதுதான் இவங்க பார்த்தாங்க. அப்படி தானே? இல்லை? ஆமீன். எல்லாரும் அடக்கம் பண்ணுறதுக்கு நேராக போகிறாங்க. ஆனால் இந்த அம்மா வாசப்படியில் பாதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, இயேசு வருவாரா? ஆமீன். பாருங்களேன், நான் இதை படிக்கும்போது எனக்குள்ள கேள்வி, என்ன ஆண்டவரே உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பம், நீங்கள் உடனே ஓடி வந்து சுகத்தை கொடுக்கணும். அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் வியாதியா இருக்கிறதா, அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். என்னடாயா, உடனே சுகத்தை கொடுக்க வேண்டிய நீங்க தம் இருக்கிற இடத்துல இன்னும் தெரியுமா? ஒரு முறை இந்த பர்த்திமைன்னு ஒருத்தர் இருக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு சொல்லி கூப்பிட்டானா இல்லையா? யாருக்கு தெரியுன்றீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் கூப்பிட்டான்? எப்படி கூப்பிட்டான்? சூப்பர். ஏசப்பா உடனே பார்வையை கொடுத்தாரா இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுத்தாரா? சத்தமாக சொல்லுங்க. உடனே. ஒரு அம்மா 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகமாகவும் நம்பி போய் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. உடனே சுகத்தை கொடுத்தாரா இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம்? உடனே கொடுத்தாருல்ல. பாருங்களேன், யாருனே தெரியாதவங்களுக்கு உடனே சுகத்தை கொடுக்குற ஆண்டவர் அன்பா இருக்கிற குடும்பத்தை மட்டும் வெயிட் பண்ண வைக்கிறார். தெரியுமா? சத்தமா ஐயா, யாருனே தெரியாதவங்களுக்கு உடனே சுகத்தை கொடுத்து நீங்கள் ஏன் ஏசப்பா உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற இந்த குடும்பத்துக்கு, நீங்களும் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற இந்த குடும்பத்துக்கு ஏன் ஏசப்பா வெயிட் பண்ண வைக்கிறீங்க? ஏன் அழ வைக்கிறீங்க? ஏன் கதற வைக்கிறீங்க? ஏன் அவமானப்பட வைக்கிறீங்க? ஆமீன். ஏன் சில பிரிவுகளை தாங்க வைக்கிறீங்க? ஏன் கர்த்தர் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெயிட்டாக செய்ய போகிறாரு. சொல்லுங்க, வெயிட்டாக செய்ய போகிறாரு. சொல்லுங்க, வெயிட்டாக செய்ய போகிறாரு. இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத அற்புதத்தை ஆமீன் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதுக்கு பெயர் தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத அற்புதம், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அற்புதம், யாருடைய வாழ்க்கையில் நீங்க இதுவரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத முடியாத அளவுக்கு கிரகிக்க முடியாத கிரகிக்க முடியாத கிரகிக்க முடியாத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கோ. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்களே மதிக்கிற அளவுக்கு, சொல்லுங்க, யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்களே மதிக்கிற அளவுக்கு வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஏன் வெயிட் பண்ண வைக்கிறாரு? ஏன் வெயிட் பண்ண வைக்கிறாரு? நான் நம்புறேன், ஒருவேளை இந்த வாழப்பாடி கிராமத்தில் இயேசுவே நம்புற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை உங்களை காத்திருக்க வைக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமீன். இந்த காத்திருக்கிற பீரியட் ஏசப்பா உங்களை மறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஏசப்பா உங்களை கையில் எடுத்திருக்கிறான்னு அர்த்தம். கை தட்டுறவங்களை மட்டும் ஆஸ்வதிங்கப்பா. ஆமீன். ஆண்டவரே, ஏன் ஏசப்பா மறந்துட்டீங்களா? நினைக்காம விட்டுட்டீங்களா?
நான் நினைக்காம இல்லைப்பா, நான் வேற பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஆமீன். ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய டெஸ்டிமனி நிறைய பேருக்கு தெரியும். நான் இயேசுனா யாருனே தெரியாத குடும்பத்தில் பிறந்து 2012 வருஷத்தில் எனக்கு திருமணம் நடந்துச்சு. எங்கள் அம்மா என்னுடைய ஒரு செயின் அடமானம் வச்சு எனக்கு மொபைல் கடை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் கிராமத்தில், சங்கராபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2013 ஜனவரி மாதம் மொபைல் கடை வச்சு நான் கிராமத்தில் பிறந்தவன். இப்போது தண்டல்காரங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபைனான்ஸ் வட்டிக்கு விடுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்போ அந்த முதல்ல எப்படி வந்தாங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க என்கிட்ட. 5000 ரூபாய் கொடுக்கும்போது 500 ரூபாய் அவங்க எடுத்துகிட்டு 4500 ரூபாய் என் கையில் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கட்டணும். இப்படி 100 நாள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். தெரியுமா அந்த கதை? யாருக்கெல்லாம் தெரியும்? அவங்க டைரியில் அப்படியே எழுதிட்டு போயிடுவாங்க. ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? கேட்கல, என்ன சொல்லுவாங்க? தண்டலா, கந்து வட்டியில். ஆமாம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வட்டி சொல்கிறாங்க. சரி, கத்தர் நல்லவர. இப்போ நான் 5000 ரூபாய் வாங்கி 50 ரூபாய் தானே ஒரு நாளைக்கு ஈஸியாக கட்டிடலான்னு சொல்லி 50 ரூபாய் கட்ட ஆரம்பித்தேன்னா, அடுத்து 10000 ரூபாய் வாங்கினேன். இப்போ எவ்வளோ கட்டணும்? 100 ரூபாய் கட்டணும். அடுத்து 20000 ரூபாய் மாறிச்சு. அடுத்து 50000 ரூபாய் மாறிச்சு. அது 1 லட்ச ரூபாய் மாறிச்சு. 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய் மாறிச்சு. நான் வாங்கினது என்னமோ 5000 ரூபாய் தான் கடன். ஆனால் இந்த கடன் அடைக்க ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆமீன் பயங்கரமான கடனாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சில நேரங்களில் நல்லா இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருமே உங்களை நேசிப்பாங்க. ஆமீன். ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் உங்கள் கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தோற்று போன நேரத்தில், உங்கள் தனிமையின் நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறது ஒருத்தர் மட்டும்தான். அவர் பெயர் இயேசு. சத்தமா? எல்லாரும் நல்லா இருக்கும்போது நல்லா கூட இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் கிராமத்தில் இதுக்கப்புறம் சமாளிக்க முடியல. சரி, பேசாமல் சென்னைக்கு போயிடலாமா சொல்லிட்டு சென்னைக்கு நான் என்னுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸோடு சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சென்னையில் போயிட்டு ஏற்கனவே பயங்கர கடன். ஆனால் இயேசு ரொம்ப பிடிக்கும். இயேசு ரொம்ப லவ் பண்ணுவேன். இயேசு ரொம்ப ஆராதித்தேன். ஆமீன். சென்னையில் போய் ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கினேன். 10000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 10000 ரூபாயில் அவங்க 500 ரூபாய் எடுத்துகிட்டு 9500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 9500 ரூபாய் கோடம்பாக்கத்தில் ஒரு சின்னதாக வீட்டு அட்வான்ஸ் கொடுத்து 2500 ரூபாய் வீட்டு வாடகை. அப்படி 2500 ரூபாய் வீட்டு வாடகையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சென்னையில் கோடம்பாக்கத்தில் தொடங்கணும். சென்னையில் டி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த டி நகரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரவணா ஸ்டோர் வரைக்கும் ஒவ்வொரு கடையாக போய் ஏறி இறங்கி எனக்கு எதாவது வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பரிதாபமாக நின்று எதாவது வேலை கொடுப்பீங்களா அப்படி சொல்லி. என்னப்பா படிச்சிருக்கிறேன் சார்? 9வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 9வது படித்த உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. படித்த ஹைதராபாத் அப்படின்னு ஒரு பிரியாணி கடையில் ஹோட்டலர் சப்ளையராக எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. வரவங்கள்ட்ட சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? எங்கள்கிட்ட பிரியாணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி மெனு கார்டை கொடுத்து அவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு போய் சப்ளையர் பண்ணணும். ஹோட்டல் சப்ளையராக ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம். ஏற்கனவே பயங்கர கடன். 10ஆம் தேதி ஆனால் வட்டிக்காரங்க ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. 250 ரூபா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். வீட்டு வாடகை 2500 ரூபா. அப்படியே நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆமீன். எப்படி என்னோடய வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் கீழே கிடக்காதா, கீழே கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமான்னு சொல்லி தெரு அலைஞ்ச நாட்கள் இருக்கிறது. ஆமீன். வீட்டு வாடகை கட்ட முடியாமல் உனக்குலாம் வாடகை கட்டுறதுக்கே வக்கு இல்லை. இல்லை எதுக்குப்பா பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு கேவலமாக ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்து பேசின நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. ஆமீன். எப்படி மாறிச்சு என்னோடய வாழ்க்கைனா, பார்க்குற கண்களுக்கு பாவமாக தெரிஞ்சேன். போகும் பாதை புரியாமல் பைத்தியமை உன் பாவண்டாயவன். ஆமீன். சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கேட்க யாரும் இல்லை, தூக்கி விட யாரும் இல்லை. ஆமீன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள சொல்லுங்க யாரும் இல்லை, யாரும் இல்லை, என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, யாரும் இல்லை, என்னை தேடிடவும் நீர் மட்டும் என்னோடு இல்லை.
இல்லாமல் போயிருந்தார். இயேசு நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். இயேசு நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க ஐய கட்டி என்னை தேற்றிட யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்ப யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் உடனே அற்புதத்தை செய்கிற நீங்க உங்களையும் நம்புகிற குடும்பத்துக்கு மட்டும், உங்களை ஆராதிக்கிற குடும்பத்துக்கு மட்டும், உங்களுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு மட்டும் ஏன் ஏசப்பா இன்னும் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? ஆமீன். ஏன் ஏசப்பா இன்னும் உங்களால் செய்ய முடியாத காரியம் நம்ம சொல்கிறோம்ல, ஏசப்பா மட்டும் நினச்சாருன்னா ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆமாவா? சத்தமாக சொல்லுங்கள். ஏசப்பா மட்டும் நினச்சாருன்னா ஒரு செகண்டில், ஆனால் நினைக்க மாட்டுறாரு, அதான பிரச்சனை. நினச்சா இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது? என் ஜனங்கள் ஒரு நாளும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நம்புறீங்களா? ஆனால் உண்மையை சொல்லுங்கள், எத்தனை முறை நீங்கள் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவங்க முன்னாடி? ஆமாம் தானே? என்ன ஏசப்பா பைபிள் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பைபிள் வசனம் சொல்லுது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னாடே, ஓம் பார்வையில் தாண்டா நீ வெட்கப்படுற, என் பார்வையில் இந்த வெட்கம் மகிமையாய் மாறும். ஆமென். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். எங்கள் வீட்டில் ஜெபிக்க கூட முடியாது. பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு அக்கா கிட்ட இடம் கேட்டாக்கா, உங்கள் வீட்டு மாடியில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டோமா அப்படி சொல்லி அந்த அக்கா நீ ஜெபம் பண்ணிக்கப்பான்னு இடம் கொடுத்தாங்க. அந்த மாடியில் போயிட்டு முட்டி போட்டு கையை உயர்த்திட்டு இருப்பேன். பயங்கர கடன், எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் கடன்லேருந்து வெளியில் வருவேன், என் வாழ்க்கை மாறும், நானும் மற்றவங்கள மாதிரி நல்ல நிலைமைக்கு வருவேன். மைக்கை பிடிச்சி நான்லாம் பாடுவேன், நான்லாம் பேசுவேன். ஆமென். என்னுடைய கனவு கூட நினச்சி பார்த்ததில்ல. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறேன். சென்னைக்கு போகும்பொழுது போட்டுட்ருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட போனேன். ஒரு பையன்கிட்ட 2 சட்டை கடை வாங்கி 2 ட்ரௌசர் கடை வாங்கி 1 வருஷம் கடை வாங்கி தான் போட்டுட்டு இருந்தேன். ஆமீன். ஆனால் இன்னைக்கு சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய போஸ்டரை, என் பேனரை பார்க்குறேன். ஆமீன். நான் எனக்கு 33 வயசு ஆகுது. இந்த 33 வயசில் நான் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சேன், நான் செய்கிறதை எதையுமே கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமீன். கஷ்டம். 10 ரூபாய் கீழே கிடந்தா பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு சொல்லி அப்படி ஒரு 10 ரூபாய் கூட வழி இல்லாத கஷ்டம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தெரு பிரசங்கத்துக்கு போயிடுவோம். ஒரு டீமாக போய் அந்த தெருவில் நின்று சொல்லுவேன். யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே போவாங்க வருவாங்க. தெருவில் நின்று பாடுவேன், ஏசப்பாவை பற்றி பாடிட்டே இருப்பேன். ஆமீன். வீட்டுக்கு வந்தால் ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அப்போ மைக்கை பிடிச்சி சொல்லுவேன், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமீன். அன்றைக்கி தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணதை கர்த்தர் பார்க்குறார். டேய், உன்னை நான் நினைக்காத மாதிரி தான் நீ நினைக்கிற, என்னை மறந்துட்டீங்களா ஏசப்பா, என்ன நினைக்கலையே அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் உன்னை குறித்து உயர்வான ஒரு திட்டத்தை நான் நினச்சிட்டே இருக்கிறேன். நான் அதை நினைக்கிறதால தான் இப்போ நான் உன்னை நினைக்காத மாதிரி நீ நினைக்கிற. ஆனால் நீ நினைக்கிறதால நான் உன்னை நினைக்கலன்றது அர்த்தம் இல்லை. நான் உன்னை நினைக்கிறேன். நீ வாழைப்பாடியில் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். அன்றைக்கி ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு, அந்த சைக்கிள் தான் எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் ஒரு சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். 2018 நான் சொல்கிறது 2018 சைக்கிளை வச்சுட்டு 2 பிள்ளைகளை சைக்கிளில் உட்கார வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போவேன். சில நேரத்தில் அந்த சைக்கிள் பஞ்சர், ரொம்ப பழைய சைக்கிள், பஞ்சர் ஆகிடும். அந்த பஞ்சர் போடுறது கூட 10 ரூபாய் என்கிட்ட இருக்காது. ஆமீன். என்னாண்டவர், பஞ்சர் போட முடியாது. 1 வாரம் 2 வாரம்லாம் சைக்கிள் அப்படியே நிறுத்தி வச்சிருந்த நாட்கள்லாம் இருக்கிறது.
இசப்ப என்ன மறந்துட்டீங்களா, என்ன நினைக்கலையா? டே, நீ சைக்கிளில் பஞ்சரை போடுறத நினைக்கல, நீ நினைக்கிற. ஆனால் நீ ஃப்ளைட்டில் பறக்கிறத நான் நினைக்கிறேன்டா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தம் எதை சொல்லுது? நான் சொல்றது புரியுது. என்னை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் கர்த்தர் வெயிட்டாக செய்கிறது. ஆமேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஐயா எங்கிட்ட டேட் இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போடுறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஆமேன். இந்த கடன் என்னை மூழ்கடிப்பதற்காக வந்த கடன் அல்ல, என்னை உயர பறக்க வைப்பதற்காக, இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. லாசருவே, உனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கையை தட்டி எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும் எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும். அல்லேலூயா. எங்களுடைய நான் முதல்ல எங்கள் சர்ச்சில் ஒரு 3 நாள் மீட்டிங் ஒன்று புக் பண்ணுறேன். நான் ஓடி ஆரம்பித்து மதுரையிலேருந்து ஒரு பாஸ்டரை நான் வர வைக்கிறேன். ஸோ அவர் கேட்டார், எங்கள் ரூம் புக் பண்ணணும். நம்ம வாழ்நாள் ரூம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் யாருக்கும் நம்மளும் புக் பண்ணதில்லை, நமக்கும் யாரும் என்ன பண்ணதில்லை, புக் பண்ணதில்லை. ஸோ கையில் காசும் இல்லை. கோடம்பாக்கத்துலேருந்து வடபழனி வரைக்கும் அந்த டைமில் சைக்கிள் கூட கிடையாது, நடந்தே போனேன். ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு ஹோட்டலாக போயிட்டு, ஐயா ரூம் கிடைக்குமா, ரூம் கிடைக்குமா. கடைசியாக ஒரு ரூமில் 1200 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1200 பாப்பா, 3 நாளைக்குன்னா 3600. யோசிச்சேன், கஷ்டம். சார் எதாவது கம்மி பண்ணுவீங்களா? அப்படி தலையை சுதஞ்சிட்டு எதாவது கம்மி பண்ணுவீங்களா? இல்லை சார் அப்படிலாம் பண்ண மாட்டோம். சார் ப்ளீஸ் சார் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணுங்களேன். ஆமேன். கையில் காசை வச்சுட்டு தான் ஊழியம் செய்யணும்னா அம்பானி தான் செய்யணும். கையில் காசை வச்சுட்டு ஊழியம் செய்கிற ஆட்கள் இயேசுக்கு தேவையில்ல, கையில் இயேசு வச்சுக்கிட்டு ஊழியம் செஞ்ச ஆட்கள் இயேசுக்கு தேவை. ஆமேன். ஸோ அது கூட எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியாது. சார் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணுங்களேன். ரொம்ப நேரமாக இன்னும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் எப்படி பார்த்தான்னு தெரில. சரி விடு, 100 ரூபாய் உனக்காக கம்மி பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் வாடகை ரெண்ட். நான் சொல்கிறது 2023. ஆமேன். நான் ஒரு முறை தான் ஒரு பாஸ்டருக்கு தான் ரூம் புக் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரூம் புக் பண்ணுறாங்க. ஆமேன். நான் யோசிக்கிறேன், அண்ணா ஆண்டவரே, என் நாமத்து நிமித்து நீ எதை இழந்தையோ, எனக்காக நீ எதை செஞ்சையோ, நான் மறந்து போவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. நிச்சயமாய் நான் உனக்கு நீதி செய்வேன். ஆமென். எங்கள் சர்ச்சுடைய ஒரு சர்ச்சில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சர்ச்சை மாற்றணும். அப்படி மாற்றும் போது சில பாஸ்டரை இன்வைட் பண்ணியிருந்தோம் சர்ச் ஓப்பனிங்காக. வாடகை தான். ஸோ இவங்களுக்கு சால்வை போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஊழியக்காரங்களுக்கு சென்னை ஸ்டைல் வந்து சால்வை போட்டு கனப்படுத்துவாங்க. சால்வை போடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் காசு இல்லை. ஆமீன். அப்போ பழைய சர்ச்சிலேருந்து இன்னொரு சர்ச்சுக்கு இந்த ஏசியை மாற்றும் பொழுது இந்த ஏசியில் ஒரு கம்பி வரும் தெரியுமா, நீட்டாக செம்பு கம்பி தெரியுமா. இந்த கம்பி இருந்துச்சு. இந்த கம்பியை எடுத்து ஒரு தம்பியை கூப்பிட்டு அவனை நம்பி போயிட்டு இதை கையிலாங்கல்ல விற்றுட்டு எவ்வளோ காசு கொடுத்த வாங்கி விடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவன் அதை போய் விற்றுட்டு 800 ரூபா வாங்கினது என் கையில் கொடுத்தான். அந்த 800 ரூபாய்க்கு போய் 10 சால்வை வாங்கிட்டு வந்தேன். ஆமீன். 10 சால்வை வாங்கி வந்த பாஸ்டர் அத்தனை பேர்த்துக்கும் போற்றி நான் கனப்படுத்தினேன். ஆமீன். நான் ஒரு முறை தான் கனப்படுத்தினேன், ஆனால் இன்றைக்கி போகிற இடத்துல நாங்கள் சால்வை போற்றி கனப்படுத்துகிறேன். ஆமீன். இந்த 1.5 வருஷத்தில் ஆண்டுடைய கிருபையில் ஒரு 400 சர்ச்சுக்கு போயிருப்பேன். ஆமீன். தமிழ்நாட்டில் 35 மாவட்டத்துக்கு மேலே போயிட்டேன். ஆமீன். ஸோ இன்னும் டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் என் வாழ்க்கையில் ஒரு 10 ரூபாய் கீழே கிடக்காதான்னு சொல்லி நான் அடைந்து திரிந்த பொழுது ஏசு எனக்கு என்னையா செஞ்சார் விட்டுட்டு ஓடலை, எனக்கு செஞ்சாலும் செய்யலனாலும் அவர் நம்புவையா. ஆமேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஆமேன். ரட்சிக்கப்படுது சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. சின்ன 7வது படிக்கும்போது பிஸ்கெட்டுக்காக ஆசைப்பட்டு ஓடி போய் சண்டே கிளாஸில். ஸோ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. ஆமீன். வரப்போகிறது விபிஎஸ் என்கிற அறுவடையின் திருநாள். எங்கள் சர்ச்சில் நாங்கள் 200 பேர் பிளான் பண்ணியிருக்கிறோம். வர மண்டேலேருந்து எங்கள் சர்ச்சில் விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் சர்ச்சிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? 200 பேரை. ஆமீன். ஸோ சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைமுறையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்கள் சண்டே கிளாஸ்க்குள்ளே தான் கர்த்தர் அடுத்த ஆரோன் பாலாவை மறைச்சி வச்சிருக்கிறார்.
தட்டி ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? அவ்வளோதானா? அதனால வாண்டட் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லுங்க, வாண்டட். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவே அதற்கேற்ற பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அவருக்காக நீங்கள் சண்டே கிளாஸ் ஊழியம் செஞ்சு பாருங்களேன். உங்கள் தலைமுறையில் உங்களை மாதிரி ஒரு உயர்வை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தெய்வம். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் சண்டே கிளாஸ் டீச்சர் வாண்டட். யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சண்டே கிளாஸில் உட்கார வைக்கிறீங்க. அவன் தான் சேலம் மாவட்டத்தில் எழுப்புதலை கொண்டு வரப்போகிற எழுப்புதல் வீரனாக இருக்க போகிறோம். நம்ப மாட்டீங்க தானே? ஆமென். இப்படி சொல்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலையும் எழுப்புதலை ரிவைவலை கொண்டு வருவதற்கு, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையோ செலக்ட் பண்ணார். ஆமென். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் கானாவூர் கல்யாணத்தில் அந்த கானாவூரில் இருக்கிற ஜனங்க இயேசுவை நம்பணும், அதுக்கு அந்த கல்யாண வீட்டை செலக்ட் பண்ணார். ஆமென். அந்த கல்யாண வீட்டில் தண்ணியை திராட்சை மாற்றின போது தான் அவருடைய சீஷர்களே இயேசுவை நம்பினாங்கன்னு பைபிள் வசனம் இருக்குது. ஆமென். இப்போ எரிகோல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சகேவை செலக்ட் பண்ணார். ஆமென். ஆமாம் தானே? இப்போ எருசலேமில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வந்து அந்த 38 வருஷம் ஒரு இடத்துல படுத்திருந்தான் தெரியுமா, அவனை கர்த்தர் செலக்ட் பண்ணார். சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு கர்த்தர் அந்த சமாரிய ஸ்திரியை செலக்ட் பண்ணார். ஆமென். பெத்தானியில் எழுப்புதல் வர்றதுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணார். கோடம்பாக்கத்தில் எழுப்புதல் வர்றதுக்கு கர்த்தர் ஆரோன் பலாவை செலக்ட் பண்ணியிருக்கிறார். வாழப்பாடியில் எழுப்புதல் வர்றதுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் குடும்பத்தை என்ன வாழப்பாடியில் ஒரு ரிவைவல் வருவதற்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறான்? கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி சொல்லுங்க. அதுக்காக தான் எலும்பை கர்த்தர் உருவாக்கினார், அதுக்காக தான் நரம்பை உருவாக்கினார், அதுக்காக தான் தசைகளை உருவாக்கினார், அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார், அதுக்காக தான் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. மழை பெஞ்சிட்டு இருக்கோம், வெயில் அடிச்சிருக்கோம், அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டீங்களா? என்னோட போஷன் என்னன்னு தெரியுமா? எங்கே ப்ரேயர் நடந்தாலும் எங்கே சர்ச் நடந்தாலும் ஓடி போய் உட்காந்து ஒரு தூரத்தில் ஒரு ஓரமாக நின்று ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேச மாட்டீங்களா? என்னை மறந்துட்டீங்களா ஏசப்பா? என்னை மறந்துட்டீங்களா? என்னை மறந்துட்டீங்களா? ஆனால் எப்படி சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டம், என்னுடைய அவமானங்கள் எதுவுமே என்னை தேவனை விட்டு பிரிக்கலை. இன்னும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆமீன். அன்னைக்கு நான் சந்தித்த சில வழிகள் என்னுடைய வாழ்க்கையில் வரிகளாய் மாறினது. அந்த வரிகள் இன்னைக்கு அநேகருடைய வழியை மாற்றி கொண்டிருக்கிறது. நான் அன்னைக்கு கடந்து வந்த சில பாடுகள் எனக்கு பாடலாய் மாறினது. அந்த பாடல்கள் இன்னைக்கு அநேகருக்கு பாதையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்லுவேன், அந்த அவமானம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஆமென். என்ன கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கொண்டு வந்து என்னை உருவாக்கலைன்னா இன்னைக்கு கர்த்தர் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. எல்லா மாவட்டத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த பகுதியில் எங்கே போனாலும் எல்லா வீடுகள்லையும் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பாட்டு தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்கு. உங்கள் பாட்டு குழந்தைங்களுடைய ஃபேவரட் சாங்கே என் தாய் உருவாகும் முன்னே. ஆமென். நிறைய குழந்தைங்க பேச கற்றுக்கிட்டதே இந்த பாட்டு மூலியமாக தான் நிறைய டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறேன். கருவை கலைக்க போனவங்க கருவை கலைக்காமல் ஓடி வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தை பறக்காதுன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட்டெல்லாம் மாற்றினது இந்த பாட்டில் இருக்கிற அபிஷேகம். ஆமென். நான் என்ன பெருமையாக சொல்லலை, அவங்க சொன்ன டெஸ்ட் மணியை சொல்கிறேன். அப்படின்னா உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி வெயிட்டாக செய்கிறது. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் முடிவு பண்ணுறேன், ஏசப்பா இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கல ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்னடா அது வாழ்க்கை? ஆமென். என்ன வாழ்க்கடா இது? எதை தொட்டாலும் தோல்வி, விஷமாக செத்து போயிடலாமா ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் இல்லை ஆண்டவர் ஏசப்பா நான் செத்து போயிடுறேன், எனக்கு வாழ விரும்பலை. என் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேம்மா, அப்பா காலைல உயிரோடு இருக்க மாட்டேன், அப்பா செத்து போயிடுவோமா? ஏன்னா பயங்கர கடன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ராத்திரி என்ன தூக்கம் வராது. ஆமென். ரொம்ப கஷ்டம், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணுறேன். ஆண்டவர் டே உன்னால வச்ச திட்டு நீ சாகணுன்றதுக்காக இல்லைப்பா, சாக போகிற அநேகர் என் பக்கம். ஆமென். ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, நான் சாகலான்னு முடிவு பண்ணேன், அந்த நேரத்தில் உங்கள் பாட்டை மட்டும் நான் கேட்காம போயிருந்தா இன்னொரு நான் டெட் பாடியாக தான் இருந்திருப்பேன். சாகுறோன்னு போகிற நேரத்தில் யதார்த்தமாக இன்னும் முடிகிறேன்னு ஒரு பாட்டை கேட்டேன். ஆமென். என் முடிவை மாற்றிட்டேன். உன் மேலே வச்ச தரிசனம்
நீ சாகணுன்றதுக்காக இல்லைப்பா. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தையா, அப்போ உங்கள் பாட்டை கேட்டோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆமீன். உன் மேலே வச்ச தரிசனம் நீ சாகணுன்றதுக்காக இல்லைப்பா, சாக போகிற அநேகரை என் பக்கம் திருப்பணும். நான் உன்னை உடச்சி உன்னை உருவாக்கி அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற பாடல்களை உன் நாக்கில் நான் வைக்கிறேன். உன்னை விட்டு கொடுக்குறியா? நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், உன் மேலே அன்பாக இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, இப்போவே பயங்கர கடங்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இப்போவே எப்படா அற்புதம் நடக்கும் அப்படின்னு காத்திருக்கிறேன். ஆனால் இன்னும் உடைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே? நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா என்னை எவ்வளோ வேணால் உடைச்சிருங்க, நான் உடைக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் உடைக்க ரெடி, நான் அவமானப்படுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அவமானப்பட ரெடி, நான் அலறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அலற ரெடி ஏசப்பா. ஆமீன். நான் மற்றவங்க முன்னாடி புரஜாதிக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் தலை குனிஞ்சு கண்ணீர் வெடிச்சு நிற்கிறது தான் உங்களுக்கு பிடிக்குமா ஏசப்பா? நான் ரெடி. எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். ஏசுக்காக யாரை வேணால் தூக்கி போட ரெடி, ஆனால் யாருக்காகவும் நான் ஏசு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமீன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்து சொன்னேன், என்னை எவ்வளோ வேணால் உடைச்சிருங்க ஆண்டவர் சொல்லுங்களேன், எவ்வளோ வேணால் உடைச்சிருங்க, ஆனால் உங்கள் கையில் மட்டும் வச்சுக்கோங்கப்பா. ஆமீன் சொல்லுங்க. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை. கமான் கமான். இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை. இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க. இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே. தூயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமென் மேல் படணுமே. சொல்லுங்க. தூயவனே நீர் என்னை தொடணுமே, தினமென் மேல் படணுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. கமான் கமான். எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். பலமுறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வரையும் போது பலமுறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆசையா இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில்
மீதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. நல்ல கையை தட்டி சொல்ல பார்க்கலாம். உலகத்தின் பார்வையில் அழுக்கா தெரிஞ்ச நம்மள ஆமீன் அவர் அழகாய் மாற்றி உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல், அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், ஆசைப்படுகிறேன். கையை உயர்த்தி இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். வேற ஆசையே இல்லை, ஆசைப்படுகிறேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. என்னை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் அவர் வெயிட்டாக செய்வதற்காக தான். நம்புறவங்க பாருங்களேன், பாடையில தூக்கிட்டு போகும்போது கூட இந்த குடும்பத்தை தேடி ஏசப்பா என்ன பண்ணல, கல்லறைக்குள்ள இப்போ லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்துடைய கேள்விலாம் என்னன்னா, ஆண்டவரே லாசரு வியாதியாக இருக்கிறான்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஆள் அனுப்பணும், ஆனால் அவன் செத்து போயிட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எல்லாருமே அவனை பார்க்கறதுக்கு ஓடி வந்தாங்க. ஆனால் நேசிக்கிற நீங்கள் மட்டும் ஏன் ஏசப்பா வரல? ஒருவேளை அவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி ஆள் அனுப்பணுமே. அவன் நல்லா இருக்கிறானா, உயிரோடு இருக்கிறனால செத்து போயிட்டானா, அப்படி கூட நீங்கள் ஒரு கால் பண்ணி கூட விசாரிக்கலையே. அப்படின்னா இந்த பெத்தானியா கிராமத்தில் இப்படி உங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மறந்துட்டீங்களா ஏசப்பா? அப்படி இந்த குடும்பம் ஆமீன் இப்படி அங்கலாய்ப்பு. 4 நாள் அப்புறம் ஏசப்பா பெத்தானியா கிராமத்தை தேடி வருகிறார். பெத்தானியா கிராமத்தில் மரியாள் வீட்டை தேடி வரார். எங்கே அவனை வச்சிருக்கிறீங்க? ஆமீன். வந்தவொடனே கேட்ட கேள்வி, அவனை எங்கே வச்சிருக்கிறீங்க? இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸும் யார் மேலே தெரியுமா? ஏசப்பா மேலே. ஏன்னா இவங்க பார்த்த அற்புதம், ஏசப்பா வார்த்தையை சொல்லி சுகமாக்கிறார். இந்த அற்புதத்தை பார்த்துருக்குறாங்க. தலித்தாகுமே சிறு பெண்ணை எழுந்துரு, இதை பார்த்துருக்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க. பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பினதை கேட்டிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. இதுக்கு மேலே ஏசப்பா ஒரு அற்புதம் செஞ்சதை இவங்க பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அற்புதம், கேட்காத அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுக்கு பெயர் கிரகிக்க முடியாத அற்புதம். எல்லாருடைய பார்வையும் இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் மரியாள். இயேசு பின்னாடி ஓடி வராங்க.
மார்த்தாள் இயேசு பின்னாடி ஓடி வராங்க. ஒரு திரள் கூட்டம் இயேசு பின்னாடி ஓடி வருகிறது. இயேசுப்பா நேராக வந்து கல்லறைக்கு முன்னாடி நின்று, ஆமென், அந்த கல்லை பரட்டி போடுங்க. ஐயா நாரியா, எங்களுடைய வாழ்க்கை வெளியே தெரிஞ்ச நாரும். ஆமென், உள்ள இருக்கிற எங்களுடைய சில காரியங்களை வெளியே தெரிஞ்ச நாரும் ஆண்டவரே. ஆமென், நாற்றத்தை வாசமாய் மாற்றுகிறவர் இயேசு, அழுக்கை அழகாய் மாற்றுகிறவர் இயேசு, வேஸ்ட்டை டேஸ்டா மாற்றுகிறவர் இயேசு, அற்பமானதை ஆச்சரியமாய் மாற்றுகிறவர் இயேசு. உங்க வாழ்க்கை எவ்வளோ அழுக்கா இருந்தாலும், எவ்வளோ நாற்றமா இருந்தாலும், ஆண்டவரே வெளியே தெரிஞ்ச நாரும் பரவாயில்ல, அதே நாற்றத்தை வாசமாய். ஆமென். எல்லாருடைய பார்வையும் இப்போ ஏசப்பா மேலே என்னையா பண்ண போற, என்ன பண்ண போறாரு? ஏன்னா எல்லாரும் பார்த்தது வார்த்தையை சொல்லி ஏசப்பா சுகமாக்கிறத பார்த்தாங்க, கேட்டாங்க. சிறு பெண்ணே தளித்தாகுமே எழுந்துருன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டு உயிரை கொடுத்ததே எல்லாரும் பார்த்தாங்க, கேட்டாங்க. அடுத்தது பாடையை தொட்டு சுகமாக்கினதை பார்த்தாங்க, கேட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்காத ஒன்றை பார்க்க போகிறாங்க, எல்லாரும் கேட்காத ஒன்றை பற்றி பேச போகிறாங்க. லாசரு பார்க்குறா, லாசரு 4 நாள் ஆகி, ஆமென், எல்லா உறுப்புகளும் அழிய ஆரம்பிக்கும் பொழுது, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கறதுக்கு, இது வரைக்கும் கேள்விப்படாதது, இது வரைக்கும் பார்க்காதது, கேட்காதது, லாசருவே வெளியே வா அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அற்புதம், இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு அற்புதம். ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, அவர் அன்பா இருக்கிற குடும்பத்துக்கும், அவர் எந்த குடும்பத்து மேல அன்பா இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் அவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை கையை தட்டி. ஆமே, 45வது வசனத்தை படிங்களேன். 45வது வசனத்தை. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர். நல்ல இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சு இயேசு செய்ய போகிற அற்புதத்தை பார்க்க போகிற யூதரில் நான் எப்படி சொல்றேன், இந்த வாடப்பாடியில் இருக்கிற அநேகர் இயேசு பக்கம் திரும்ப போறாங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை பார்த்து, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை கை தட்டுறவங்களை மட்டும் செய்யுங்கப்பா. கை தட்டுறவங்களுக்கு மட்டும் பிளஸ் பண்ணுங்க. ஆமே, நம்புறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. ஆமே, இன்னைக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து, ஆமே, இப்படியே இயேசுவால செய்ய முடியுமான்னு சொல்லி, அப்படின்னா அந்த இயேசு எனக்கும் வேணும்னு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஒரு காலத்தில் தெருக்கோடியாக இருந்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. ஆமீன். என் தாய் உருவாக முன்னே பாடல் மட்டும் 2 கோடியை டச் பண்ணியிருக்குது. ஆமீன். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. இது கனவு கூட நினச்சி பார்த்ததில்ல, நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நீங்கள் கனவு கூட நினைக்க முடியாதது, நீங்கள் யோசிக்காத காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது தெரியுமா? இதுக்கு பெயர் தான் கிரகிக்க முடியாது. ஆமீன். ஒரு முறை ஆண்டவருடைய சத்தம் எனக்குள்ள துணித்தது, நான் உன்னை முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆமீன். இது வரைக்கும் நீ கண்ணீர் வெடிச்ச காலம், இனிமேல் நீ சந்தோஷப்பட போகிற காலம். இது வரைக்கும் நீ விதைச்ச காலம், இனிமேல் நீ அறுக்க போகிற காலம். இது வரைக்கும் நீ இது வரைக்கும் நீ பாடுகள் பட்ட காலம், இனிமேல் நீ பாட்டு பாட போகிற காலம். ஹல்லேலூயா. கையை தட்டு நல்ல. ஆமீன். ஆமாம். 2018 வருஷம் நவம்பர் மாதம் 21 கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுக்கு முழுசாக அர்ப்பணித்தேன். ஆமீன். யாருக்கு எவ்வளோ கடன் தரணுமோ அந்த கடத்தோட பேரெல்லாம் எழுதி, யாருக்கு எவ்வளோ தரணுமோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எழுதி நேராக பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்தேன். பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி, ஏசப்பா என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்க, எனக்கு ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஏசுனா யாருனே தெரியாது, குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா பாஸ்டர் அம்மா பாஸ்டர் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு எதாவது செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு வரல. ஆமீன். என்னை கொண்டு எதாவது செய்வீங்களா அப்படின்னு நான் வரேன். பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி சொன்னேன், ஆண்டவரே இனிமேல் நான் உங்கள் கையில் இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. ஆமீன். அந்த அற்பமான அந்த அர்ப்பணிப்பையும் கர்த்தர் கையில் எடுத்தார். இன்றைக்கி கர்த்தர் தேசங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமீன். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் திருச்சபைகளையும் என்னுடைய பாடல்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமீன். எந்த தகுதியும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை. என்னோடய பேக்ரவுண்டு இயேசு தான், என் தகுதி இயேசு தான், என் நம்பிக்கை இயேசு தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு 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 இயேசு. ஆமீன். வேறு யாரையும் நம்பலை,
வேறு யார் கையும் பார்க்கல, ஒரே நம்பிக்கை இயேசு மட்டுமே. ஆமீன். அந்த ஒரு குடும்பத்தில் அவங்க வெயிட் பண்ண வச்சு ஏசப்பா செஞ்ச காரியம் அநேகர் இயேசு பக்கம் திருப்ப முடியும்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை வெயிட் பண்ண வச்சு செய்ய போகிற அற்புதங்கள் அநேகர் இயேசு பக்கம் எடுக்க போகிறது. ஆமீன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அடிக்கடி இந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் முட்டி போட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே நிறைய பேசுவேன். இந்த ஃபார்மாலிட்டியாக ஜெபம் இருக்கும் தெரியுமா, எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான் அந்த மாதிரி ஜெபம் இல்லாமல் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு அப்பா பிள்ளைக்கு இருக்கிற உறவு. ஆமீன். என்னுடைய பலவீனங்களை சொல்லுவேன், நான் கடந்து வந்த பாதைகளை சொல்லுவேன், எல்லாத்தையுமே ஏசப்பா கிட்ட சொல்லுவேன். ஆமீன். சில நேரங்களில் நிறைய அந்நிய பாஷைகள் ஆண்டவர் சமூகத்தில் பேசுவேன். ஆமீன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் ஆண்டோட துதிச்சிட்டே இருக்கிறேன், உள்ள துதிச்சிட்டே இருக்கேன், அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு லிரிக்ஸ் உருவாகுது, எலும்புகள் உருவாகலை. என்னடா அது புதுசாக இருக்குது, நரம்புகள் உருவாகலை. அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். ஆமீன். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி ஜெபிக்கிற ஜெபம் நான் சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதே போல தான் பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து ஆண்டவர் துதிச்சிட்டே இருக்கிற, ஆண்டவர் பாடிட்டே இருக்கிற, ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற. அப்போ என் இதயம் துடிக்க மறந்தா. அதே பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து எழுதுறேன், எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுக்காக பிரகாசிக்கணும்னு ஆசை? ஒன்று சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எதை செஞ்சாலும் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சு உங்களை பிளஸ் பண்ணுற ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா அவர் இயேசு மட்டும். எதையுமே மறக்க மாட்டார், எதையுமே மறக்க மாட்டார். நான் திரும்பி பார்க்குறேன், இன்றைக்கி நான் கடந்த ஒரு பாதைகளை திரும்பி பார்க்குறேன். ஆமீன். சைக்கிளில் தள்ளிட போன நாட்கள் இருக்கிறது, இன்றைக்கி அதே தெருவெல்லாம் காரில் போகிறத கர்த்தர் பார்க்க வைக்கிறார். கார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதுக்காக சொல்லலை, வேறு கொடுத்துருக்காகன்றதுக்காக சொல்லலை. இயேசுக்காக நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை அவர் 100 மடங்கு திருப்பி தருவார். எத்தனை பேர் ரெடி? இயேசுக்காக நான் வாழ்வேன். என் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கலைன்றதுக்காக நான் கோச்சிட்டு போக மாட்டேன். அவர் செஞ்சாலும் செய்யலாம் ஆராதிப்பேன். ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு யாராவது இயேசுவை தெரியாத யாராவது சில வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசு மதத்தை மாற்றுகிற தெய்வம் அல்ல, உங்களுடைய தரத்தை மாற்றுகிறவர். ஆமீன். எத்தனை பேருக்கு ஆசை? இப்படி கேட்குறேன், நீங்கள் சாதாரண விசுவாசியாகவே இருக்க போகிறீங்களா, இல்லை சாதனை படைக்கிற விசுவாசியாக இருக்க போகிறீங்களா? சத்தமாக கையை தூக்கி சத்தமாக. கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார். சொல்லுங்க, எல்லாரையுமே நேசிக்கிறார். சொல்லுங்க, எல்லாரையுமே நேசிக்கிறார். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் நேசிக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் என்னை மட்டும்தான் நம்புகிறாரு. அவர் நம்புகிறாரு, நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சத்தமாக 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 நான் அப்படி சொல்கிறேன். என் வாழ்க்கையை நான் முழுசாக ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்படி யாராவது இருப்பீங்கன்னா அந்த வரியை பாடும்பொழுதே அப்படியே கண்களை மூடி எல்லாருமே தேங்க்யூ, கண்ணை மூடி கிரகிக்க முடியாத அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்காமல்ல, உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் வெயிட்டாக செய்ய போகிறார். வெயிட்டாக செய்ய போகிறார். எஸ் நீ நல்லவர் 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 நல்லவர். எஸ் குயவனே. கடைசி நேரம் கர்த்தர் சிலரை டேக் ஓவர் பண்ணுற நேரம், சிலருடைய வாழ்க்கையை கையில் எடுக்கிற நேரம். ஆமீன். என்னை முழுசாக கொடுக்குறேன்னு யாராவது இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே எழும்பி நிற்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, என் கனவை, என் லட்சியத்தை எல்லாத்தையுமே ஏசப்பா கையில் கொடுக்க போகிறேன்னு யாராவது இருப்பீங்கன்னா நல்லா தேங்க்யூ ஜீசஸ். உயவனே. எஸ் நீர் என்னை கமான் சர்ச் கர தினமென்மேல் குயவனே நீர் என்னை தினமே
நான் அப்படி சொல்கிறேன். அந்நிய பாஷை சும்மா வந்து சபையில் வந்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க ட்ரம்ஸ் அதிகமாக வாசிக்கும் போது ரொம்ப லப லபன்னு கத்தி குதிக்கிறது அல்ல அந்நிய பாஷை. அதில் அபிஷேகம். நான் சொல்கிறேன், உண்மையான அபிஷேகம் என்னை தூங்க விடாது. ஆமென். நான் முதல்ல 2016 வருஷத்தில் மே மாதம் 21 இந்த அபிஷேகம்னா என்ன அப்படின்றது நான் முதல்ல உணர்ந்தேன். ஆமென். நான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தேன், ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, இவங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி கத்துறாங்களா உளறாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஆமென். ஆனால் நாட்கள் ஆக ஆக எனக்கு அந்த அபிஷேகத்து மேலே பயங்கர தாகம். எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, டே நீ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காதுடா, நீ பண்ணுற பாவத்துக்கு நீ பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேயுமே. அப்புறம் ஏசப்பா என்ன அபிஷேகம் பண்ண மாட்டாரான்னு சொல்லி ரொம்ப நாள் ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபிச்சு என்ன அபிஷேகம் பண்ணுவீங்களா, என்ன அபிஷேகம் பண்ணுவீங்களா. திருப்பத்தூரில் 3 நாட்கள் அபிஷேக கூட்டத்தை நடத்தினாங்க. அப்போ முதல் நாள் நான் போயிட்டாங்க, எப்படியாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. முதல் நாள் காலையில் செக்ஷன், சாயங்காலம் செக்ஷன், இது வரைக்கும் இந்த அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்ணல. என்ன ஆண்டவரே எல்லாம் அபிஷேகன்றாங்க, அந்நிய பாஷை உண்மையாக அதில் இருக்கா. அடுத்த நாள் காலையில் எப்படியாவது இன்றைக்கி நான் அபிஷேகம் பெற்று தான் போகணும். அபிஷேகமே இல்லை, என்னன்னே தெரியல. சாயங்கால நேரத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்களாம் முன்னாடி வந்து இல்லைங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் நேராக பின்னாடி உட்காந்துதுன்னா முன்னாடி ஓடி வந்து பலிபீடத்து பக்கம் நின்று 2 கையை உயர்த்தி ஏசப்பட்ட சொன்னேன், ஏசப்பா எங்கள் பாஸ்டர் அம்மா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, நீ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காதுடா. நானா கத்த மாட்டேன், நானா வளர மாட்டேன், நானா எதுவும் பேச மாட்டேன். இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணீங்கன்னா அது எப்படி அந்த ஃபீலை நான் உணர்ந்தேன் அப்படின்னா, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காகவே வாழ்வேன் ஏசப்பா அப்படின்னு பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து 2 கையை உயர்த்தி சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணீங்கன்னா 2016 மே மாதம் 21 ஆமீன். எனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின நாள். 2 கையை உயர்த்தி சொன்னேன், இன்றைக்கி மட்டும் எனக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே வாழ்வேன்னு சொன்னேன். சொல்லி அடுத்த நிமிஷம், அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆமீன். ஒரு பலிபீடத்துலேருந்து ஒரு அக்கினி என்னை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. என்னை பிடிச்ச இந்த அக்கினி என்னை பிடிக்க 10 பேர் வந்தாங்க. அந்த சேரை டமால் உடைச்சி அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை, அதுக்கப்புறம் என் கண்ணிலேருந்து வந்தது கண்ணீர், ஆத்ம பாரம். ஏசப்பா உங்களுக்காக ஏதாவது செய்யணும், உண்மையான அபிஷேகம் ஏசுக்காக ஏதாவது உங்களை செய்ய வைக்கும். ஆமீன். ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே எனக்கு 33 வயசு ஆகிறதுல இது வரைக்கும் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன், எனக்கு நிறைய தெரியும், நிறைய ஓடி இருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு என்னை வந்து உங்கள் சமூகத்தில் முழுசுமா புதுசாக கொடுக்குறேன், 0வா கொடுக்குறேன். ஆமீன். எனக்கு இன்னும் புது கிருபை தாங்கப்பா, இன்னும் அபிஷேகம் தாங்க, இன்னும் புதிய அந்நிய பாஷைகளை தாங்க, இன்னும் உமக்காக ஓடுகிற பலனம் தாங்க, தாகத்தை தாங்க. ஆமீன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இயேசு நேசிக்கிற பிள்ளைங்க யாராவது இருப்பீங்கன்னா அப்படியே கண்களை மூடி, யாரும் கண்ணை தந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது ஆவியானவர் உங்களை தொடுகிற நேரம், ஆவியானவர் உங்களை டச் பண்ணுற நேரம், உங்களை விடுவிக்கிற நேரம். எஸ், நான் முழுசாக கொடுக்குறேன்னு யாராவது இருப்பீங்கன்னா இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் அப்படியே ஓரமாக போயிடுங்க. நான் பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். பலிபீடத்துக்கு பக்கத்தில் வரும்போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து தான் என் கருவை கண்டீரையா பாடலை எழுதினேன். பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து தான் நிறைய பாடல்கள் நான் எழுதினேன். அதே பலிபீடத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கு சிலரை நான் அழைக்கிறேன். என் வாழ்க்கையை நான் முழுசாக பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து அர்ப்பணிக்கணும்னு யாராவது இருப்பீங்கன்னா, எஸ் தம்பி, அண்ணா, அக்கா, எதையுமே யோசிக்காமல் நான் முழுசாக அர்ப்பணிக்கிறேன்ற பிள்ளைங்க முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். எஸ் 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 நீ கர்த்தர் உங்களை தொட போகிறேன். நல்லா 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 அது உங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு முன்னாடி வந்துருங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குயவனே, யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம், வேடிக்கை பார்க்குறவங்க சிரிக்கிறவங்க முன்னாடி வர வேணாம். உண்மையாகவே அர்ப்பணிக்கிறேன்ற பிள்ளைங்க கமான் 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 கமான். எதுவுமே நான் எப்படி சொல்கிறேன், எதை வேணால் இழந்துருங்க, நல்லா முன்னாடி வந்துருங்கம்மா, நல்லா முன்னாடி வந்துருங்க. எதை வேணால் இழந்துருங்க, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற போகிற அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. நல்ல நல்ல ஃப்ரெண்டில் வந்துருக்குமா, இந்த பக்கம் காலியாக இருக்கு பாருங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். குயவனே, எஸ், நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமென்மேல் தினமென்மேல். குயவனே, நீர் என்னை தொடணுமே. கமான் கமான் கமான். உம் கரம். குயவனே, குயவனே, நீர் என்ன தொடுங்கப்பா, தொடு, நீர் என்ன. எஸ், தொடுங்க தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் இப்படி கரம் படட்டும், இப்படி கரம் படட்டும். எஸ்,
குயவனே நீர் என்னை ரகபோ சகலதரி அந்தரபா இபோ சகலதரி அகபோடி அந்தரபா. எஸ் ஆவியானவர் நம்மத்தில் ஆசைப்பட வந்திருக்கிறார். குயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினமேன் மேல் படலுமே. குயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினமேன் மேல். எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. எஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா முன்னாடி வந்துருங்களாம்மா. நல்லா பலிபீடத்து பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டி வந்துருங்க. சில மேலே நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சில பிள்ளைங்களுடைய தலை மேலே கை வச்சு ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் நம்புகிறேன் என்னுடைய கையோடு கூட கர்த்தருடைய கரம் என்னையும் நம்புகிறேன். நீங்கள் சாதாரணமான அல்ல. எஸ் கர்த்தர் உங்களை புழுதிலிருந்து தூக்கி இருக்கிறார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்திருக்கிறார். அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தெய்வத்தை இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. எஸ் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெயிட் பண்ண வைக்கிறார்? ஏன் தெரியுமா சில ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? ஏன் தெரியுமா நீங்கள் காத்திருக்கிறது இன்னும் நடக்கல? எஸ் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. எஸ் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. ஓ எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் தேவ மகிமையை. ஃபயர் ஃபயர். எஸ் 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 விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்க. ஒரு அக்கினி இப்போதே. ஃபயர் ஃபயர். எஸ் தடைகளை மாற்றுகிற தேவ வல்லமை, தடைகளை மாற்றுகிற தேவ வல்லமை. எஸ் கட்டுகளை அறுக்கிற நுகங்களை முறிக்கிற வல்லமை. ஃபயர் ஃபயர். எஸ் விடாத 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 விடாதமா விடாத. எஸ் எஸ் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது. விடாதமா விடாத 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 விடாத. உன் கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் உண்டு, உன் கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் உண்டு. எஸ் 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 ஏதோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ் ஏதோ பெரிய காரியங்களை. நல்ல 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 நல்ல. குயவனே நீர் என்னை தொடருமே. கேளுங்க பார்க்கலாம் ஆசையா. கரம் தினமேன் மேல் படலுமே. குயவனே நீர் என்னை தொடருமே. தேங்க்யூ ஜீசஸ். கரம் தொடுங்கப்பா, தொடுங்க பிள்ளைய தொடுங்க. ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல குழந்தைய தொடுங்கப்பா. எஸ் உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைய உமக்காய் பிரகாசிக்கிற ஒரு மகளாய் மாற்றுங்க. ஒரு அக்கினி. ஃபயர் ஃபயர் ஃபயர். எஸ் 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 கட்டுகள் அறுக்கப்படச்சு, கட்டுகள் அறுக்கப்படச்சு, கட்டுகள் அறுக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு காண்கிற எகிப்தியன இனி உன் வாழ்க்கையில் நீ காணப்போவது இல்லை. நல்ல விடுதலைய விடுதலைய பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல நல்ல ஆவியில நிரம்பி பேச ஆரம்பிங்கள. கர்த்தர் சிலருக்கு புதிய புதிய பாஷைகளை கொடுக்கிறார், புதிய புதிய பாஷைகளை. எஸ் 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 எஸ். சொல்றேன் யாருமே நம்பாத உங்களை கர்த்தர் நம்புகிறார். ஒருவேளை மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் தேவ பிள்ளையே, உங்களை இன்னும் நம்புற ஒருத்தர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்பினார், இப்பவும் நம்புறாரு, இன்னும் நம்புவார், இன்னும் நம்புவார், இன்னும் நம்புவார். வாழப்பாடியில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது தெரியுமா, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பு தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிருபை, எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது அபிஷேகம். ஆமீன். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இலவசமாக கொடுத்துருக்காருல்ல. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எலும்பு சாதாரண எலும்பு அல்ல, உங்கள் நரம்பு சாதாரண நரம்பு அல்ல, உங்கள் தசைகள் சாதாரண தசை அல்ல. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சபைக்கு வெளியில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தேசங்களை கலக்க போகிறீங்க, தேசங்களை கலக்க போகிறீங்க. இதுக்கு படிப்பு தேவையில்லை. இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற துடிப்பு இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு அந்த துடிப்பு இருக்குது? கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்களேன். ஏசப்பா, ஏசப்பா என்னையும் பயன்படுத்துவீங்களா?
என் வாழ்க்கையை மாற்றுவீங்களா ஏசப்பா? எனக்கு அற்புதம் செய்வீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க தானே உங்கள் கண்ணீர் ஏசப்பா பார்க்கல? நீங்கள் நினைக்கிறீங்க தானே உங்களுடைய கூக்குரல் ஏசப்பா கேட்கல? நீங்கள் நினைக்கிறீங்க தானே எனக்கு ஜெபத்துக்கு ஏசப்பா இருக்கிறாரா இல்லையே, நான் மறந்துட்டார்? இல்லை தேவ பிள்ளையே, உங்களை மறந்துட்டாருன்னா அப்படி வலது கரம் செயல் எழுந்துடும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. இப்படி சொல்ல நான் யாரை நம்புறேனோ அவங்களே எனக்காக ஊழியம் செய்யாமல் போனால் நான் வேறு யாரை தான்ப்பா நம்புறது? நான் யாரை நம்பி சபைக்கு கொண்டு வந்து இவங்களை சபைக்கு கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக எனக்காக ஊழியம் செய்வாங்க, எனக்காக எழுப்பி பிரகாசிப்பாங்கன்னு யாரை நம்புறேனோ அவங்களே எனக்காக செய்யாமல் போனால் நான் வேறு யாரை தான்ப்பா நம்புறது? வேறு யாரை தான் நம்புறது? உங்கள் காதுகளில் ஒரு சத்தம் சொல்லும், நீ தற்செயலாய் பிறந்தவன் அல்ல. உன்னை அழிக்க நிறைய பேர் நினச்சிருக்கலாம், உன்னை கருவிலேயே கலைக்கும் நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் உன்னை அழிக்காமல் கலையாமல் ஒரு குறையும் இல்லாமல் கத்தர் பிறக்க வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் தரிசனம். நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல தம்பி, தங்கச்சி, அண்ணாக்கா. நீ பிரகாசிக்க போற இந்த நாள் உன்னுடைய நாளாய் மாறப்போகிறது. அன்னைக்கு எப்படி முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் மோசே இடத்துல பேசினாரோ, ஏய் மோசே, மோசே, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தை கூக்குரன் கேட்கவே கேட்டு அவர்களிடுகிற பெருமூச்சியை நான் பார்த்து அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன், நீ வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மோசையை பார்த்து கூப்பிட்டார் தெரியுமா? அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. வாழப்பாடியில் இருக்கிற என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து, ஆத்தூர் பகுதியில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, சேலம் பகுதியில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, அவங்க எடுக்கிற குக்குரன் கேட்டு அவங்களை விடுதலையாக்கும்படிதான் இந்த விடுதலை கூட்டத்தில் நான் இறங்கி இருக்கிறேன். நீ வா மோசே, நீ வா, நீ எனக்கு தேவை. உங்க தேவையை விட ஏசப்பாவுடைய தேவை ரொம்ப பெருசு. எஸ் 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 கையை உயர்த்தி, கையை உயர்த்தி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் எஸ் 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 தசைகள் எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல. தாய் கருவிலே தாய், நீ ஒரு தரிசனம், நீ ஒரு சாதாரண கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போற கருவி. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எஸ் 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 ஆவியானவர் சிலரை தொட ஆரம்பிக்கிறார். சில பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் பட ஆரம்பிக்கிறது. உங்க தரிசனத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி விட விரும்புகிறார். எழும்பு 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 சீயோனே, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எஸ் 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 நீங்க தான், நீங்க தான், எஸ் நீங்க தான், எஸ் எஸ் கர்த்தருடைய தரிசனத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை, கர்த்தருடைய மகிமையை ஃபயர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அது வெகு தூரம் என்று சொன்னது போல பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. எஸ் 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 உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போடுகிறார், அக்கினியை போடுகிறார், அக்கினியை போடுகிறார். அது இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஃபயர் ஃபயர். விடாதமா, விடாத 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 விடாத. சில பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ் எஸ் இந்த வியாதி இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. எஸ் 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 நல்ல 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 அப்பாவுடைய வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு மேல் நீ தரையில ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்கின அக்கினிமயமான நாவுகள் இன்னைக்கு உங்க மேல வந்து அமருகிறது. ஃபயர்
எஸ் ரப்பா லதர படபா. எஸ் 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 எஸ். இதோ ஒரு வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரத்தினால சில பிள்ளைகளுடைய தலையில கர்த்தர் தொடுகிறார். எஸ், பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஃபயர், பெற்றுக்கோமா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஃபயர் ஃபயர் ஃபயர். சிலருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமா, சிலருக்கு பிறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினால இதை உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஒருத்தனும் 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 ஒருவனும் அதை பூட்ட மாற்றா. எஸ் எஸ், தேங்க்யூ ஏசப்பா. கடைசியா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பக்கத்துல. உயிர் வாழும் நாட்கள் நம்புங்கப்பா, உங்களுக்காக நான் வாழ்வேன். ஓடி ஓடி உழைத்திடு உயிர் வாழும் நாட்கள். தேங்க்யூப்பா. நீங்க அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க கண்கள் இருந்து வடிக்கிற கண்ணீர் இது தரையில விடல, தேவ கரத்தில் விழுகிறது. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். உண்மையா இயேசுக்காக நிற்பீங்களா? ஓடி ஓடி. நிறைய பேர் அழைப்பை மறந்துட்டாங்க, நிறைய பேர் கிருபை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தரிசனத்தை விட்டு விலகிட்டாங்க. ஆனா இந்த சபையில் இருக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் இயேசுவே, அதை நான் சொல்லுங்க. உமக்காகத்தான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உங்களை மட்டும்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான். எஸ், உமக்காகத்தான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா. சொல்லுங்க ஏசப்பா. ஏசப்பா, இனிமேல் நல்லா நான் பைபிளை படிப்பேன், நல்லா பைபிள் படிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, உங்கள் சமூகத்தில் உங்கள் பாதத்தில் விழுந்து கிடப்பேன். எங்கள் ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படைஞ்சு இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுசாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.